நம்ம இன்னைக்கு கிராணி வந்தா விளையாட போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மம்மி சவுண்ட் குறைச்சிடுங்க. சவுண்ட் குறைச்சாச்சு. இப்போ நம்ம ஈஸி மோட் போய்க்கலாம். பக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க இந்த முறையும். கிராணியை பக் பண்ணுறோம், நம்ம வெளியில் ஓடுறோம், தட்டுறோம், தூக்குறோம், பை பை சொல்கிறோம். பை பை சொல்லிடாத. சரி, இந்த முறை வந்துட்டு நம்ம எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு முறை கூட நம்ம கிராணிலே எஸ்கேப் பண்ணலை. ஸ்லெண்ட்ரினால மட்டும்தான் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். மக்களே, நம்ம இன்னைக்கு கிராணி எஸ்கேப் பண்ணிடுவோமா? கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிடுங்க, டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி என்னால் வந்து ஈவில் நான் விளையாடி இப்போதைக்கு போட முடியல. கண்டிப்பாக நான் ஒரு வாரம் இல்லைன்னா 4-5 நாள் கழித்து கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா எனக்கு அது விளையாட தெரியல. நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு விளையாண்டு போடுவோம். எஸ், அதுவும் ரொம்ப கொடூரமாக இருக்குது. வெளில போகிறதுக்கே பயமாக இருக்கும். உங்களுக்கு போர் அடிச்சிடும்ல ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருந்தால். சரி, இப்போ கிளம்பி வந்துடுச்சு. ஐயோ, மூச்சு முட்டை பேசுகிறேனே. இப்போவே அடிச்சிடாத கிளவி, அடிக்கக்கூடாதுன்னு கமெண்ட்ல வேண்டிக்கோங்க. ஆபா, கமெண்ட்ல வேண்டிக்கிறதா? ஐயோ, அந்த வார்த்தை வர வர மாட்டேங்குது. வளர்றேன். வெளியே போலாமா? வெளியில போலாம். இப்போ என்ன எஸ்கேப் பண்ணல. சீவர் எஸ்கேப் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். எதுக்கு பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் பண்ணுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பொருள் கூட கிடைக்கல. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. எப்பவுமே நம்மளுக்கு கிடைச்சிரும். அந்த ஈவில் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒருத்தங்க. அதை நாங்கள் போடுறோம். எஸ், போடலாம். ஈவெல்லாம் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும். மம்மி நீ விளையாடு. கமெண்ட் போடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஷார்ட்ஸில் ஒருத்தங்க வந்து போடி கிரிஞ்சு அப்படின்னு இன்னைக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஒரு ஷார்ட்ஸில். அந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்கு விளையாண்டு போட்டுருக்கிறது ஒரு சின்ன குழந்தை. அதுக்கிட்ட கூட வன்மத்தை கக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. போட்டுட்ருக்கிறது குழந்தை. கொஞ்சம் வெல் பிஹேவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம விளையாடலாம். பேக் டு ஜாலி மோட். அந்த கமெண்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். தேட வேண்டாம் யாரும். போட்டால் உங்களுக்கு அறிவு இருந்தால் ஓகே நெக்ஸ்ட் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு அதை நான் விட்டுட்டு இப்போ நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு உடன் ஸ்டிக் கிடச்சிருக்கு. பட் ஆனால் அது வந்து சிவர் எஸ்கேப் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கனால அந்த முறை அது பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த 8 கால் கிழவிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த எஸ்கேப் பண்ணலாம் இப்போ, ஓகேவா? பட் ஆனால் அந்த சிவர் எஸ்கேப் கிடைச்சாலும் நான் பண்ண போகிறதா இல்லை. கிடைச்சாலும் பண்ண மாட்டியா? ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க தப்பிக்கிறது, அந்த கிழவிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது. பட் ஆனால் எப்படியும் நம்ம போய் தான் ஆகணும். அதனால் வந்துட்டு அந்த எஸ்கேப்க்கு வந்துட்டு நிறைய முறை உள்ளுக்குள்ளே போகணுங்கனால வேண்டாம். நம்ம வேறு எஸ்கேப்பே பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன எஸ்கேப் பிடிக்குமோ we'll do that escape. ஓகே, டோர் எஸ்கேப் இல்லைன்னா கார் எஸ்கேப் பண்ணலாம். என்ன எஸ்கேப் பண்ணலாம் கீ மம்மி உன் இஷ்டம். எதுக்கு பொருள் கிடைக்குதோ அது பண்ணலாம். சரியா? நம்ம இந்த டைம் பிளான் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் பண்ணுற எஸ்கேப் உங்களுக்கு கார் எஸ்கேப் இருக்கும். கார் எஸ்கேப் பிடிச்சிருக்குமா, டோர் எஸ்கேப் பிடிக்குமா, சிவர் எஸ்கேப் பிடிக்குமாங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். பண்ணிடலாம். அதே மாதிரி கார் எஸ்கேப் பிடிச்சா லைக்கும், டோர் எஸ்கேப் பிடிச்சா சப்ஸ்கிரைபும், அதே மாதிரி சிவர் எஸ்கேப் பிடிச்சா கமெண்ட் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. எஸ், கட்டிங் பிளேயர்ஸ் கிடச்சிருக்கு. அது நம்மளுக்கு வந்துட்டு நிறைய எஸ்கேப்புக்கு 2 ஏதோ டோர் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். டோர் எஸ்கேப் பண்ணிடலாமா லக்கி? பண்ணிடலாம் மம்மி. எஸ். ஐயோ, இந்த கிழவியை இப்போ பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கே. உள்ளுக்குள்ளே 8 காலில் பார்க்கும்போது எவ்வளோ போய் அவ்வளோ பாருங்களேன். செத்து போன மாதிரியே இல்லை. நம்மளை அப்படியே கவியில போகிறான். பின்னாடி போயிடலாம். ஆமாம், அப்படி கவிடுவா. சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓட ஆரம்பிச்சிட்டா. ஏன் அப்படி சொல்கிற? சும்மா. சரி, இது என்னடா உடஞ்சிருக்கு. சரி, போய் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் விளாட்றோம். ஐயோ, ஓட வந்துச்சு. சரி, இதுக்குள்ளே ஏதாவது இது இருக்கா? அந்த ட்ராக்கு மேலே வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே, அதனால தான் நான் பார்த்தேன்.
அதே மாதிரி இசிமோல நம்ம கிராணியை பக் பண்ணாமல் இருந்தோம். அங்கே போயிட்டு சத்தத்தை போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ள அந்த ஓட்டை வழியாக நம்மளால் பொருளை போட முடியும். அதை வந்துட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க, கிராணி அதுக்குள்ளே போய் அதை உடச்சி விட்டுரும். நம்மளுக்கு ஹேமரே தேவைப்படாது. ஒன்றுமே புரியல. நான் ஈஸி உள்ள கிராணியை பக் பண்ணாமல் நம்மளை விளையாட கற்றுக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு நம்ம எப்போ பக் பண்ணாமல் விளையாண்டு ஆடியன்ஸ் எப்போ பார்த்து அசிங்கப்பட்டுக்குமார். சரி பரவாயில்ல. நீங்கள் வந்துட்டு 42 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு எவ்வளோ பண்ணணும்னு கணக்கு வர போடணுமா? 42 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். இன்னும் நம்ம 968 58 ஏன் 1 lakh ரீச் பண்ணணும்னு சொல்லு. 1000 முதல்ல ரீச் பண்ணுவோம். ஆமாம். ஓகே மக்களே, இன்னும் எவ்வளோ ரீச் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. எஸ் 942 ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 42 ரீச் பண்ணிட்டோம். எஸ். அப்போ மீதி எவ்வளோ? 958. ஆமாம் 958. ஏதோ குழப்பது. 958. ஆமாம் 958 தான். எஸ் 958 ரீச் பண்ணிடலாம். 958 பேர் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு விட்டுருங்க. எஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் அந்த சப்ஸ்கிரைபை மட்டும் தட்டியே விட மாட்டேறீங்க. அது என்ன பாவம் பண்ணுச்சு அந்த பட்டன் உங்களுக்கு? அந்த பட்டன் என்ன பாவம் பண்ணுச்சு? நாங்கள் நிறைய கேம் பிளே வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் சாதாரண வீடியோஸும் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நீங்கள் மட்டும் பார்க்கவே மாட்டீங்க. எல்லாமே பாருங்க. பார்த்தீங்கன்னா தானே எங்களுக்கும் கொஞ்சம் வியூஸ் போகும். பாவம் இல்லையா? அதான் இப்போ வீடு ஃபுல்லாக அணைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கிளவி இருந்திருந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நம்ம வேணும்னா எதுலையாவது அடி வாங்கி திரும்பியும் கிளவி இருக்கிற மாதிரி வருவாளோம்மா. ஏன் மம்மி கிளவியவே கூப்பிடுற? அவன் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு கூப்பிட்டேன். லக்கி கொட்டாய் வருதா? நாங்கள் எப்பயுமே நைட்டு தான் வீடியோ போடுறோம். இந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்களும் விளையாடி இருக்கீங்களா நைட் நேரத்தில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான், அதையும் மறந்துடாதீங்க. ஓகேவா? லக்கி அமைதியாயிட்டா. மௌனம் வருது மாதிரி தான் எல்லாருக்கும் போர் அடிக்கும் லக்கி. சரி, ஏன் நம்ம கட்டிங் கிளாஸ் கண்டுபிடிச்சோம், அதை நான் எங்கே போட்டேங்கிறத மறந்துட்டேன். உனக்கு இதுவே வேலையாக போச்சு மம்மி. உனக்கு கண்டுபிடிச்சா ஒரு இடத்துல ஒழுங்காக வைக்க மாட்டேங்க. அப்போ பாரு மறந்து போயிடுவேன். சாரி, இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் மறந்துருப்பேன். இதை எங்கே போட்டேன் அதை எங்கே போட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி. தெரியும், நீ முதல்ல பார்த்தப்ப அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, நீ தான் மறந்து போயிடுற. எனக்கு தெரிஞ்சு மேலே தான் போட்டிருப்பேன். மேலே போட்டுக்கணும்னு வெயிட் பண்ண. வேண்டிக்கோங்க பட்டுன்னு வேண்டிக்கோங்க. ஐயோ என்னடா அது? கீழேயா? நான் மேலே இருக்கணும்னு சொன்னேன். மேலே இல்லை, நீ சொன்னதுனால கீழே தான் இங்கே இருக்குமோ? அப்போ எங்கே தான் வச்சிருக்கேன்? ஐயோ தெரியாம கீழே போட்டுட்டேனே. அது நம்மளுக்கு டோர் ஸ்கிப்க்கு தேவைப்படுமே. இப்படி போட்டுட்டேனே தேடுறதுக்குள்ள. அடிங்க அடிக்கவா? ஐயோ டிங்குன்னு சொல்றதுக்கு பதிலா அடிங்கன்னு வந்துருச்சு. சரி அடிக்க கூடாது. சரி, இதுக்கு மேலே நான் வந்து இது மேலே இப்படி பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட். அப்போ திடீர்னு செத்து போயிட்டேன் அந்த கேமில். அவுட் ஆயிட்டேன். இல்லைப்பா, அந்த பொருளை கண்டே பிடிக்கல. என்னடா கண்டுபிடிக்கலையா? என்னதான் பண்ண போற?
என்ன ஒரு பேட்டரி வேணா கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனால் அது கார் எஸ்கேப் தானே. நம்ம பண்ண போகிறது டோர் எஸ்கேப். பேட்டரி இல்லை, அப்போ கார் எஸ்கேப் வேறு பொருளை தேடலாம். ஓகே, சொன்னேன் என்ன மம்மி, எந்த பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் நம்ம பண்ணுறோம். எல்லா பொருளையும் மடமடன் தேடி எடுங்க. கமான், சிக்காம ஓடு 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 வர கார் கேசோலின் கேன் கிடச்சிருக்கு. கார் கீ, நெக்ஸ்ட் பேட்லாக் கீ, அதுக்கப்புறம் இன்ஜின் பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஃப்ரெஞ்சு இல்லை, என்னடா கன்ஃபியூஷன், இது சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ லவ் யூ டூ. இன்னும் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச், அதுக்கப்புறமேட்டு இன்ஜின் பாட்டா. இதோ இங்கே பேட்லாக்கி வேணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஸ்பார்க்கிள் ப்ளக் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த இன்ஜின் பார்ட் வச்சு அவர் ரெஞ்சு தேவைப்படுது, கார் கீ தேவைப்படுது. அவ்வளோதான், கேசோலின் கேன் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இது எல்லாமே இந்த 8 கால் கிளவிக்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. நம்ம மேலேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோமா, இல்லை கீழே போய் கஷ்டமாக தான் கண்டுபிடிக்கணுமா? லக்கி சொல்லு. கீழே போய் கஷ்டமாக கண்டுபிடிக்க வேண்டாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். நீ என்னவோ கீழே போய் கஷ்டமாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவியோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, நல்ல பொண்ணாக்கு சொல்லிட்டேன். நல்ல பாப்பா, யூஆர் அண்ட் குட் பாய், குட் கேர்ள். இப்போ என்ன பண்ணணும், நான் இங்கே ஒரே இடத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். இன்ஜின் பாட்டை எங்கே பார்த்தோங்கிறத மறந்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன். வட்டப்பிட்டி. நான் இது வரைக்கும் இப்போ ஒரு ரூபாய் ஈவல் நான் வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ இன்னும் எனக்கு ஞாபகத்திலே இருக்கு. ரொம்ப பயமாக இருந்தது. ஐயோ நான் வராது தெரியுமா உங்களே. அந்த அடி இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருந்து போகலை. அது கேம் விளையாண்டா ரொம்ப பயமா இருக்கும் லக்கி. ஆனால் அந்த ஈவிலனோட எனக்கு இந்த கிராணி பார்த்தா கூட அவ்வளோ பயம் இல்லை. அந்த ஈவிலன் பார்த்தா அப்படி ஒரு பயம் கிரியேட் ஆகுது. அந்த ஈவிலனுங்கிற அந்த ஆப்போட மூஞ்சி, அந்த ஆப் வந்துட்டு ஒரு மூஞ்சி காட்டுறாங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மூஞ்சிக்கே நான் பயப்படுறேன்னா பின்ன அதை பார்த்தாவும் பயமா இல்லை. ஆனால் கிராணி டக்குன்னு உருளைக்கட்டையால் அடிச்சுட்டு போயிடும். ஆனால் அது ஸ்லோவாக இப்படி ஸ்லோ மோஷனில் அடிக்கிறதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவ்வளோ ஸ்லோவாக இல்லை, அதாவது பயம் வர்ற அளவுக்கு ஸ்லோவாக அடிக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த ஆனால் நான் வந்துட்டு அதுதான் உண்மையிலான ஹாரர் கேம் மாதிரி இருக்கு. ஆமா, இதோ முன்னாடியே பக் பண்ணதை வச்சு இது முன்னாடியே நீ பயமாவே இல்லை கிராணி. போ கிராணி, நீ பயமாவே இல்லை. எழுப்பி விட்டுட்டா சொல்லுவேன், ஃப்ரீஸ் ஆக்கிட்டு சொல்லுவேன். ஃப்ரீஸ் ஆக்காம சொல்ல முடியாது. தூரத்தில் இருக்கும் போது வேணா ட்ரை பண்ணலாம். இப்போ பாரு, இப்போ சொல்கிறேன், இப்போ பக்கத்தில் வச்சு சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போய் பொருள் கண்டுபிடிக்கிறேன். ஐயோ தப்பா நான் ரூட்டில் போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது அந்த கோடை பார்த்தீங்களாங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கோட்னா வந்துட்டு அந்த கீழே சீவரில் ஒரு பெட்டி இருக்கும்ல, அந்த பெட்டி அடிய கோடை எங்கேயாவது பார்த்தீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்க்கவே இல்லை. அதை பார்த்தா தான் கீழே போக முடியும். ஓகே லக்கி, இருக்கியா இருக்கியா? கிளி கண்ணு
ஏண்டா அது ஃபேன்ஸ் இது இங்கே வந்துட்டு மாட்டி தானே இருந்தது. இப்போ பார்க்கும்போது மட்டும் இப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். ரெஞ்சு மட்டும் வேணும். இந்த இன்ஜினில் கீழே இருக்கிறத கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு பேட்லாக் கீ தேவைப்படுது, கார் கீ தேவைப்படுது, இவ்வளோ இது ரெஞ்சு தேவைப்படுது. மூக்கரிக்குது. நம்ம வந்துட்டு இப்போ ஹார்ட் மோடில் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரே அடி மூக்கரிக்கிற நேரத்துலனா வந்துட்டு போட்டு தள்ளிடுவாங்க நம்மள, அதாவது அவுட் ஆக்கிடுவாங்க நம்ம. வட்டப்பெட்டி இப்படி அசிங்கமாக போச்சே. லக்கியை காணோம். இருட்டா இருக்கீங்க. ஆமாம், லக்கி காணோம். லக்கி அடி வாங்கிடுவியா? அடி வாங்கிடாத. மக்குங்கிறத இப்போ நான் என்கிட்ட சொன்னதையே வாங்கிட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு பக் பண்ணாத இருக்கிறப்போ மக்குங்கிறத அது முன்னாடி போய் சொல்லுவியா? என்ன பண்ணுவ? அதானே என்ன? சரி, இல்லை இது ஒரு நிமிஷம். அங்கே வந்துட்டு கோடை எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே மேலே வந்துட்டு இப்போ எங்கெல்லாம் அந்த கோடை இது பண்ணிட்டா அந்த ஸ்பைடர் கீ நம்ம வந்துட்டு பண்ணிட்டு எந்த வந்துட்டு சொல்கிறேன்ல. இன்னொரு இடத்துல நம்மளுக்கு கோடை எழுதியிருப்பாங்க. அந்த கோடை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன் நான் இவ்வளோ நேரம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்பைடர் கீயும் ரெடி ஆயிடுச்சு. இதோ பாருங்க, ஸ்பைடர் கீ. நெஞ்சுக்கொரு வானக்கிளி நாங்கள் கிளவி. எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருக்கு கிளவி. கீழே இருக்கிற கிளவியை சமாளிக்கணும் கிளவி. நீயே பரவாயில்லப்போ. நான் கீழே வந்துட்டு அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெஞ்சுக்கொரு வானக்கிளி கண்ணுக்கொரு கிளி. ஐயோ, நான் போவே இல்லை. நானா ஊத்துட்டேன். நான் குடிக்கலாமா வேணான்னு யோசிச்சுட்டு தானே குடிப்பேன். எங்கேயாவது கோடு எழுதியிருக்கீங்களா? நான் கோடு படிக்கிறதுக்கு தான் வந்தேன். கோடு எழுதலை. நான் கீழே போயிட்டு மேலே உசுறு அவுட் ஆகாமல் வருவேனான்ங்கிறது டவுட்டு தான். லக்கி, எனக்கு பயமாக இருக்கு லக்கி. சரி, இப்போ இங்கே வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம கிளவி வந்துட்டு இந்த சைடில் இருந்து வருவாளா? இந்த சைடு தான் போகணும். இந்த சைடில் தான் வருவோம். இந்த கிளவி இந்த சைடு வந்தோடனே நம்மளை பாப்பா. அப்புறம் அப்படியே மேலே போனோன்னு நம்ம அந்த சைடு போயிட்டு குத்து மதிப்பாக ஏதாவது ஒரு பாக்ஸை திறக்கலாம். இப்போ வருவாளா மாட்டாளா? வந்துட்டா. பாஸ்போர்ட்னு சொன்னபோது வந்துட்டா. வரா பாரு வேட்டக்காரன். அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கா. அந்த வேலை பாடிக்கலாம் டுயட்டு. வரா பாரு வேட்டக்காரன். அந்த மாதிரி வரா. உங்களுக்கு வந்துட்டு இந்த 8 கால் கிழவி உங்களை பார்த்துட்டானா உங்களுக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்கும். ஆனால் நான் வந்துட்டு கம்மியாக சவுண்டு வச்சுருக்கறனால எனக்கு கேட்கல. இங்கே திரும்பிடாதம்மா டேரெக்டா. அப்படியே போயிட்டா. ஐயோ பார்த்தா முடியாது. 8 கால் கிளவி பார்த்தால் முடியாது. போயிட்டா. போயிட்டாளா?
போயிட்டா போயிடுச்சுட். போயிட்டாலே அது போயிட்டாலே கிளம்பி போயிட்டாலே. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, உங்களுக்கு இப்போ எந்த பெட்டியை திறக்கிறது? 1 or 2 சொல்லு, நம்ம குத்தி மதிப்பாக திறப்போம். கோடு கிடைக்கவே இல்லை நம்ம. 3 இல்லை லாக்கி. 1 or 2 தராது. முக்காவது டைம் தான் நிற்கிது. பாம்பு வந்து வெடிச்சிருச்சா? ஐயோ, நான் எப்போ எது சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு 2மே பாம்பா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்லை சரி 1 நிமிஷம் இரு லாக்கி.